போதைப் பொருள் விற்பனையாகக்கூடிய அதிக விற்பனையாகக்கூடிய இடங்களை எல்லாம் நிரந்தரமாக கண்காணிக்கும். பள்ளி கல்வி இந்த நிறுவனங்களுக்கு அருகில் விற்கப்படுறத தடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு நான் அறிவுறுத்தியிருக்கேன். அரசியல் தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவதற்கு முடிவெடுத்து சட்டங்களை திருத்த இருக்கிறோம். சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க இருக்கிறோம். சைபர் செல் உருவாக்கப்பட்டது. போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் செல்லை ஏற்படுத்துகிறது. இதற்கான உறுதியை மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ள. அதிலும் குறிப்பா போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை தனிப்பட்ட குற்றவாளிகளாக கருத முடியாது. இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய குற்றவாளி, சமூகத்தில் தீராத பெரும் நோயை பரப்பக்கூடிய குற்றவாளிகளாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு எந்தவித தயக்கமும் காட்டாது. திமுக ஆட்சி அமைந்தது முதல் 41,622 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை எப்படியாவது பெற்று விடுகிறார்கள். அவர்கள் கைக்கு எப்படியோ போய் சேர்ந்துருது. இந்த சங்கிலிய உடைச்சாக்கணும். போதைப் பொருளானது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு போய் சேரக்கூடிய அந்த சங்கிலியை நம்ம உடைச்சாக்கணும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் அவர்கள் திருடாதேங்கிற ஒரு திரைப்படத்தோட பாட்டு இருந்தார். ரொம்ப ஃபேமஸான பாட்டு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டு இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது, திருடரா பார்த்து திருந்தாதான் திருட்டை ஒழிக்க முடியாது என்று எழுதினார் பட்டுக்கோட்டையார். எந்த குற்றமாக இருந்தாலும் அவனை சட்டத்தில் அதில் சட்டத்துடைய பங்கு பாதிதான். குற்றவாளிகள் மனம் மாற்றமானது பாதி அளவு இருக்கணும். அதிலும் போதைப் பொருட்கள் பயன்பாடு என்பது அதனை பயன்படுத்துவதை விருப்பமாக, இன்னும் சொன்னால் அவர் அதிகப்படியாக அடிமையாகி விடுறாங்க. மீள முடியாத அளவுக்கு சிலர் போயிடுறாங்க. இவர்களை திருத்த வேண்டிய கடமை நமக்கு. பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற அவருடைய பெற்றோர், குடும்பம், உறவினர்கள் போதும். ஆனால் போதை போன்ற சமூகமாக இருக்குமானால் அதை பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற ஒட்டுமொத்த சமூகமே முயற்சி எடுத்தாங்க. போதை என்பது ஒரு அழிச்சி, சமூகத்தை அழிச்சிடும். பெரும்பாலும் தனக்கு வந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக போதையே பலர் நாடுறாங்க. படிப்பு சரியா வரல, மனக்கவலை ஏற்பட்டுச்சு, ஆழ பிடிக்கல என எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காரணங்களில் எந்த பொருளும் கிடையாது. போதைக்கு காரணங்களை தேடாதீர்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுங்கள். அதனுடைய முடிவில் வெற்றி காத்திருக்கும்.